வணக்கம். இன்றைக்கி பயிற்சி 1.2ல் 6வது கணக்கு பார்ப்போம். ஏற்கனவே 5 கணக்குகளை பார்த்தாச்சு. இந்த 6வது கணக்கில் பார்த்தீங்கன்னா வகுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வகுக்கன்னு 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பின்னம், அந்த பின்னத்தை இன்னொரு பின்னத்தால் வகுக்கணும். இந்த பின்னத்தால் வகுக்கணும். நம்ம பின்ன வகுத்தல்னு ஒன்றுமே கிடையாது. பின்ன வகுத்தல் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த பின்ன குறியாகப்பட்டது பெருக்கல் குறியாக மாறிடும். இந்த வகுத்தல் குறி பெருக்கலாக மாறிடும். இந்த ரெண்டாவதாக வர்ற பின்னம் தலைகீழாக மாறிடும். இப்போ -7/10ன்றது 10/7 மாறிடும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அதே போல் என்னது மைனஸ் கேன்சல் ஆகிடும் வகுத்தலாக இருந்ததுன்னா. அப்போது 5ஐயும் 10ஐயும் அடிக்கும்பொழுது 2 கிடைக்குது. இங்கே 21ஐயும் 7ஐயும் அடிக்கும்பொழுது நம்மளுக்கு இங்கே -3 கிடைக்குது. ஸோ இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் -6 வருது. செகண்ட் சம் பாருங்கள், ஒரு பின்னம் ஒரு முழு எண், ஒரு பின்னம் ஒரு முழு எண் வகுக்கணும். நம்ம ஆக்சுவலாக என்ன செய்யணும், பின்ன வகுத்தலில் தலைகீழாக மாறிடும்னு சொல்லியிருக்கோம். அப்போது இது ஒரு முழு எண்ணாக இருக்கிறதால இதனுடைய தலைகீழி 1/-3. இந்த டிவிஷன் என்னவாக மாறும், மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ 3 கேன்சல். ஸோ வி கெட் 1/13. தேர்ட் சம் பாருங்கள், ஒரு முழு எண்ணம் பின்னத்தால் எப்படியோ இந்த டிவிஷனில் ஒரு பின்னம் வந்ததுன்னா நம்ம செகண்டாக இருக்கிற நம்பர் ரிவர்ஸாக ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இங்கே பாருங்கள், -2 அப்படியே வச்சுக்கணும். இந்த டிவிஷன் என்னவாக மாறும், மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். -6/15ன்றது 15/-6ன்னு மாறும். இந்த -2ஐயும் இந்த -6ஐயும் அடித்தா 3 வருது. இங்கே என்னது, இந்த 3ஐயும் 15ஐயும் அடித்தா 5 வருது. ஸோ 5 இஸ் த ஆன்சர். ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 7th சம் பார்ப்போம். 7th சம்மில் ஏவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க, பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா a + bன்னு கொடுத்துருக்காங்க. ஏவையும் பியையும் ஆட் பண்ணி அப்புறம் ஏவையும் பியையும் லெஸ் பண்ணி இதுக்கு வர்ற விடையும் இந்த விடையையும் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஏபி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஏபி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன செய்கிறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். இதனுடைய 2 வேல்யூவும் டிவைட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், குறுக்கு பெருக்கல் பாருங்கள். 1 3 is 3, 2 2s are 4. ஸோ 3 + 4. இங்கே பாருங்கள், லெஸ் பண்ணணும். 3 - 4. ஸோ we get 7. 7/6. 7/6 இங்கே என்ன செய்யணும், -1. இங்கே இந்த எந்த பெருசு, அதனால் -1/6ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோன்னா என்ன சொல்லியிருக்கேன், இவன் என்ன செய்வான், தலைகீழாக மாறிடுவான். இவன் டிவிஷன் சிம்பிள் என்னவன் மாறுவான், பெருக்கலாக மாறிடுவான். ஸோ 6/-1. ஸோ 6 கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் இங்கே போய் ஒட்டிக்கும், அதனால் -7. செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்முக்கு ஏவுக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ, அதே ஈக்குவேஷன் தான். இங்கே பாருங்கள், அதே ஈக்குவேஷன் தான். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அதே ஈக்குவேஷன் தான். a + b டிவைடட் பை a - b. இதே ஈக்குவேஷன் தான். இப்போ என்ன செய்யணுன்னாக்கா, ஏவுடைய சப்ஸ்டியூட் ஏவுடைய வேல்யூ பியோடைய வேல்யூ போடணும். அப்புறம் மைனஸ் பண்ணிக்கணும். ஏவுடைய வேல்யூ பியோடைய வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும். 2 வேல்யூவும் என்ன செய்யணும், சப்ஸ்டியூட் பண்ணி ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 3. இங்கே பாருங்கள், இந்த 2 பின்னத்துலேயும் 5 15 இருக்குது. யார் இதில் மீசிமாவாக வருவாங்க, மடங்காக இருக்கும் பொழுது அந்த எது மடங்கோ அதை போட்டுக்கணும். இதனுடைய சமான பின்னம், அதாவது இது என்ன செய்யுது, 3 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால் என்ன செய்யணும், மேலேயும் 3ஆல் பெருக்கிக்கணும். பெருக்கிக்கிட்டு 2வது பின்னத்தை ஒன்றுமே செய்யக்கூடாது, +2 அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா 15 தான் இங்கேயும் பகுதியாக இருக்குது. அதனால் நம்ம -3 × 3 + 2. அதுதான் அந்த 6ஆம் வகுப்புலேயே நம்ம படிக்கும்போது இந்த பின்னக்கூட்டல் பின்ன கழித்தலை தரோவாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, சொச்சமாக இருக்கிறத 7ஆவதில் படிச்சிட்டிங்கன்னா, அந்த 8ஆவதில் ஃபஸ்ட்டு லெசனை நீங்கள் அப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 5 15 இங்கே மாதிரி தான் 5 15 வருது. இதே இதை போட்டுக்கொண்டு தான் இந்த சிம்பிளை மட்டும் என்ன செய்யணுன்னாக்கா, நம்ம மைனஸ் குறி போட்டுக்கணும். அப்போ -3 × 3 -2 அப்படின்னு பார்க்கும்போது 9 + 2. இங்கே -9 - 2. இப்போ ஆப்போசிட் சைனுன்றதால லெஸ் பண்ணி இங்கே என்ன வரும், -7 வரும். சேம் சைனாக இருக்கிறதால இங்கே ஆட் பண்ணிக்கணும். கூட்டல் கழித்தலில் ஒரே குறியினவற்றை கூட்டுக. ஒரே குறியாக இருந்ததுனாக்கா கூட்டணும், ஒரே குறியாக இருந்தால் கூட்டணும். ஆன்சரில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மைனஸ் சைன் வரும், இது ப்ளஸ் சைன் வரும். ஆட் பண்ண ஆப்போசிட் சைனாக இருந்தால் ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே வர்ற வகுத்தல் இங்கே பெருக்கல் குறியாக மாறிடும், தலைகீழாக மாறிடும். இங்கே தலைகீழாக மாறிடும். -11/15 என்பது 15/11 ஆகிடும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். 15 15 கேன்சல் ஆகிடும். ஸோ
7/11 இஸ் த ஆன்சர். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் வருது, சிபிஎஸ்சி சிலபஸ் மாதிரி இதில் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதை போட்டும்போது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லா அட்டன் பண்ணலாம். இங்கே பாருங்கள் 8th சம்மில் அதாவது இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதை சுருக்க சொல்கிறாங்க. சுருக்கிட்டு 11க்கும் 12க்கும் இடையில வருதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் 1/2 அப்படியே போட்டுக்கிறோம். ஈவன் அந்த ப்ராக்கெட் போர்ட் மாஸ் ஃபங்க்ஷன் படி போர்ட் மாஸு பிட் மாஸு ஏதோ ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அதனால் இப்போ என்னது, இதுக்கு மீசியமாக எடுத்துக்கிறோம் 10, குறுக்கு பெருக்குனா 15, இது 2 2 4. ஸோ டிவைடட் பை 3/10 × 3. ஈவனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது இவன் என்ன செஞ்சிடறான், 15ல் 4 போயிடுச்சுன்னா 11/10. இந்த டிவைடட் பை 3/10 × 3. இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள், 1/2 அப்படியே போட்டுக்கிறோம். 1/2 அப்படியே போட்டுக்கிறோம். 11/10. இப்போ என்னது, போர்ட் மாஸ் ஃபங்க்ஷன் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பண்ணிட்டோமா, அதுக்கு அடுத்தது டிவிஷனை பண்ணுறோம். டிவிஷனை பண்ணும்பொழுது என்னது, பின்னம் ரெசிப்ரோக்கலாக மாறிடும், 10/3 மாறிடும். 3/10 இருக்கிறது இங்கே 3/10 மாறிடும். ஸோ வி கெட் அது கேன்சல் ஆகிடும், 10 10 கேன்சல் ஆகிடும். ஸோ வி கெட் 11/3 வந்துட்டானா, 11/3 வந்துருச்சு. அந்த 3 அப்படி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், ப்ராக்கெட்டு, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, 2வது ஸ்டெப்பு டிவிஷனு, 3வது ஸ்டெப்பு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸை முடிக்கணும். முடிச்சுட்டு தான் அப்புறமா லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது ஹியர் இஸ் த 11, இங்கே ½ ஸோ 11.5. இப்போ 11.5ன்றது என்னது, 11க்கும் 12க்கும் அமைதா. அப்போது இந்த 11.5 அது 11க்கும் 12க்கும் இடையில் அமையும்ட்டு நிரூபிக்கப்பட்டது.